ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணா சீரியலில் இன்றைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடந்ததுன்னா, சிவபாலன் வீரா கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத சவுந்தரபாண்டி ஒட்டு கேட்க முயற்சி பண்ணுறாரு. அதை கவனித்த சிவபாலன் காரில் இருக்கக்கூடிய கிளாஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண, அந்த எசக்கி போனதும் வீராவை இவன் பிடிச்சிட்டானா, இதை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காரில் சவுந்தரபாண்டி ஏற ஒரு கரடி உள்ளே வந்துடுச்சுது, நான் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு சிவபாலன் ஃபோனை கட் பண்ணுறாரு. யாரில் கரடின்னு சொல்கிறேன்னு சவுந்தரபாண்டி கேட்க, வீட்டுக்கு தானப்பா போகணும், கிளம்புவோன்னு சொல்லிட்டு சிவபாலன் கிளம்புறாரு. சவுந்தரபாண்டி பாத்திர கடைக்காரருக்கு ஃபோன் பண்ணி அவரோட பொண்ணை சிவபாலனுக்காக கேட்குறாரு. கேட்கவே சந்தோஷமா இருக்கு சம்மந்தி. என் பையனுக்கும் பரணிக்கும் சொன்ன மாதிரி கல்யாணம் நடந்திருந்தா நீங்களும் நானும் ஏற்கனவே சம்மந்தி ஆயிருப்போம். பரவாயில்ல சம்மந்தி, இப்போ என் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்து வாழ போறா. அதை நினைக்கும் போதே எனக்கு சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்றாரு. இங்கே பாரு பாத்திரம், என்ன ஆனாலும் சரி அந்த வெறும் பையன் வீட்டுக்கு என் பையன் போய் சேர்ந்துடாம நாம காப்பாத்திரணும்னு சொல்றாரு. நீங்கள் சொன்னது மாதிரியே செஞ்சிடலாம் சம்மந்தி, இருந்தாலும் மாப்பிள்ளைக்கு இதில் விருப்பம் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு பாத்திர கடைக்காரர் கேட்க, இதில் அவன் விருப்பத்தை கேட்குறதுக்கு என்ன இருக்குது, நீ உன் பொண்ணோட விருப்பத்தை கேளுன்னு சொல்ல, நான் ஏற்கனவே என் பொண்ணுக்கிட்ட பேசிட்டேன் சம்மந்தி, அவள் ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்துட்டு தான் இருக்கான்னு சொல்கிறாரு. சரி பாத்திரம், நான் வீட்டில் பேசிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு வரேன்னு சவுந்தரபாண்டி சொல்ல, எப்போ சம்மந்தி வருவீங்கன்னு பாத்திர கடைக்காரர் கேட்குறாரு. டைமெல்லாம் சொல்ல முடியாதுல்ல, ஆனால் இன்னைக்கு நாங்கள் வரும்போது நான் ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. இந்த சவுந்தரபாண்டி வீட்டில் சம்மந்தம் பண்ணுறதுக்கு யாருக்காவது கசக்குமான்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. அப்புறமா இந்த பாக்கியத்தை எப்படி சமாளித்து கூட்டிகிட்டு வரலாம், எதையாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதான்னு நினைக்கிறாரு. ரத்னாக்கு நகை வாங்குறதுக்காக பாக்கியம் எசக்கி சிவபாலன் கிளம்புறாங்க. அவங்க கூட சவுந்தரபாண்டியும் கிளம்புறாரு. நான் சொல்கிற இடத்துக்கு முதல்ல போங்க, அப்புறமா நகை கடைக்கு போகலான்னு சவுந்தரபாண்டி சொல்ல, இவர் ஏதோ கோக்குமாக்குத்தனம் பண்ணுறாருமான்னு சிவபாலன் சொல்கிறாரு. இங்கே பாருங்க, மறுபடியும் உங்களுடைய வேலையை காட்டாதீங்கன்னு பாக்கியம் சொல்ல, இல்லடி அங்கே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லி சவுந்தரபாண்டி ஏமாற்றி கூட்டிகிட்டு போகிறாரு. பாத்திர கடைக்காரருடைய பொண்ணு அவள் அப்பா கிட்ட, எனக்கு மாப்பிள்ளை கூட தனியாக பேசணும்ப்பா, அதை மட்டும் மாமா கிட்ட சொல்லி எனக்கு ஏற்பாடு பண்ணித்தாங்கன்னு கேட்க, சரிம்மா நான் பேசி பார்க்குறேன்னு அவர் சொல்கிறாரு. சவுந்தரபாண்டி சொன்ன வழியில் கடைசி பாத்திர கடைக்காரருடைய வீடு வருது. இங்கே எதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்க, பாத்திர கடைக்காரனுடைய வீட்டில் இருந்து புது பாத்திரம் வாங்குறதுக்காக வந்திருக்கேன், எல்லாரும் உள்ளே வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. ஏதோ சரியில்லாத மாமா ஏதோ பிளான் பண்ணுறாருன்னு எசக்கி சொல்ல, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாண்டி வான்னு சொல்லி பாக்கியம் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போன எல்லாரையுமே வாங்க வாங்கன்னு வீட்டில் உள்ளவங்க வரவேற்கிறாங்க. அதான் எல்லாரும் வந்துட்டோம்ல, இனி பேச்சு ஆரம்பின்னு சவுந்தரபாண்டி சொல்ல, பாத்திர கடைக்காரர், இதுக்கு முன்னாடியே நம்ம சம்மந்தி ஆயிருப்போம், இப்போ உங்கள் வீட்டில் என் பொண்ணை கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிறத கேட்டு பாக்கியமும் எசக்கியும் சிவபாலனும் ஷாக் ஆகுறாங்க. சிவபாலா, ஒன்றை விற்கிறதுக்காக தான் உங்கள் அப்பா ஒன்றை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு எசக்கி சொல்ல, நான் கிளம்புறேன்னு சிவபாலன் சொல்கிறாரு. சவுந்தரபாண்டி சிவபாலன் கிட்ட உட்காருன்னு சொல்லிட்டு பொண்ணை வர சொல்கிறாரு. அப்போ பொண்ணு கையில் காஃபியோட வராங்க. பொண்ணு சிவபாலன் கிட்ட காஃபி கொண்டு வந்து கொடுக்க, நான் காப்பி தண்ணியெல்லாம் குடிக்க மாட்டேன்னு சிவபாலன் சொல்கிறாரு. எனக்கு ஏற்கனவே தெரியும், மாமா என்கிட்ட சொல்லிட்டாரு, அதான் உங்களுக்காக ஹார்லிக்ஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க. சிவபாலன் வாங்காமல் தயங்கி போய் உட்கார்ந்துருக்காரு. வாங்கிக்கொள்ளன்னு சவுந்தரபாண்டி அவருடைய காலை மிதிக்க, சிவபாலன் கப்பை வாங்கிக்கிறாரு. அப்புறமா எல்லாருமே காஃபி எடுத்துக்கிறாங்க. இந்த வீட்டு பொண்ணாத்த நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரப்போகுதுன்னு எசக்கி கேட்க, நீ சும்மா இருடின்னு பாக்கியம் சொல்கிறாங்க. பொண்ணு காஃபி கொடுத்து முடிச்சதும் பாக்கியத்துடைய காலில் விழுறாங்க. இப்போ எதுக்காக இந்த கூத்தடிக்கிறேன்னு பாக்கியம் கேட்க, பொண்ணு வெக்கப்பட்டுட்டே சிவபாலனை பார்க்குறாங்க. அப்புறமா சவுந்தரபாண்டி கிட்ட, எனக்கு மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க. சிவபாலன் அந்த பொண்ணை பார்த்து பயந்தது மாதிரி இருக்கிறாரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.